என்னுடைய தலைப்பு என்னன்னா, கவிஞர்களும் கவிதையும் என்னுடைய தலைப்பு. ஒரு கவிஞனுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நற்கருத்துக்களை எடுத்துச் சொல்வதாக இருக்க வேண்டும். அப்படி தான் நம்ம வரலாற்றை என்ன செஞ்சுருக்கிறோம், கவிஞர்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். சங்ககாலம் தொடங்கி இக்காலம் வரையிலும் இருக்கிற கவிஞர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். அதனால தான் பாரதியார் சொன்னார், எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம்னார். அந்த எழுதுகோளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. எழுத்துக்கு இறைவனுக்கு நிகரான ஒரு வலிமை இருக்கிறது. அதனால் இந்த வலிமையினாலே என்ன பயன் அப்படின்னா, இந்த சமுதாயம் பயன்பெற வேண்டும். ஒரு காலத்தில் முடியாட்சி காலம்தாங்க. அந்த முடியாட்சி காலத்தில் கூட அந்த கவிஞர்கள் அந்த மன்னனுக்கு அறிவுறுத்துவதில் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டியதில்லை. ஒரு நிகழ்வு சொல்கிறேனே, அதுக்கு பின்னாடி வர்றேன். மற்ற ஏதாவது நடைமுறை கவிஞர்கள்லாம் பின்னாடி வர்றேன். கரிகார் பெருவளத்தான் சோழ மன்னன் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கரிகார் பெருவளத்தானுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் போர் நடக்குது. போர் நடந்தால் வெண்ணிப்பரந்தலைங்கிற இடத்துல போர் நடந்து கரிகார் பெருவளத்தான் இட்டு அம்பானது அவனுடைய மார்பிலே வாய்ந்து முதுகோலியாக போய்விடுகிறது. அந்த பெருஞ்சேரலாதன் என்ன செய்கிறான், நம்முடைய வீரம் வந்துக்கிட்டு பல பேருக்கு தெரியாது, இருந்தாலும் புறத்திலே புண்பெறுவதுங்கிறது ஒரு வீரனுக்கு அழகல்ல. ஆகவே அந்த புறப்புண்ணுக்காக அவன் வடக்கிருந்து உயிர் விட்டு விடுகிறான். இப்போ என்னன்னா, அந்த வெண்ணிக்குயத்தியார் என்ற கவிஞர் என்ன செய்கிறாரு, கரிகார் பெருவளத்தானுடைய சிறப்பைத்தான் சொல்ல வர்றார். நீ எப்படிப்பட்டவன்னா, கடல் வழியாக மிகச்சிறந்த வடிவத்தில் சிறந்தவன், பெரிய யானைப்படையை கொண்டு எத்தனை பேரையே வென்று வெற்றி வாகை சூடியவன். ஆனாலும் கூட வெண்ணிப்பரந்தையிலே ஒரு போர் நடந்தது, அங்கே பெருஞ்சேரலாதனை நீ வென்றாய். இருந்தாலும் கூட நீ வென்றதற்காக உன்னை நான் புகழ மாட்டேன், அவனைத்தான் புகழ்வென்கிறார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கழியல் யானை கரிகால் வளவ சென்றமர் கடந்து நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் சொல்கிறார். உன்னுடைய ஆற்றலினாலே அவனை வென்றாய், நின்னினும் நல்ல நன்றேங்கிறார். உன்னை விட சிறப்புக்குரியவன், பாராட்டுக்குரியவன். இப்போ எப்படியாவது சொல்ல முடியும், மந்திரிக்கு முன்னாடியே உன்னை விட அந்த மந்திரி நல்ல மனுஷன் சொல்ல முடியுமாங்க? ஒரு அரசன்ட்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் நின்னிலும் நல்ல நன்றே கலிகொள் யானை வெந்நீர் பறந்தலை மிக புகழ் உலகமெய்தி புறப்புண்ணானி வடக்கிருந்தோனேன்னு முடிக்கிறார். பெருஞ்சேரலாதன் வடக்கிருந்து தன்னுடைய புறமுதுகிலே பட்ட புண்ணிற்காக நாணி உயிர் விட்டான் என்று சொன்னால், அவன்தான் உன்னை விட பாராட்டுக்குரியவன் என்று சொல்லி ஒரு அரசன் முன்னிலையில் ஒரு புலவர் சொல்லுகிறார், ஒரு கவிஞர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இதை விட ஒரு கவிஞனுக்கு ஒரு செம்மாந்த ஒரு நிலைமை என்ன வேண்டும் சொல்லுங்க? அது மட்டும் இல்லைங்க, வரி விதிக்கிறியா, நிறைய வரி விதிக்கிற, வரி விதிச்சா உன்னுடைய நாடு அழிஞ்சு போகும்னு நேரடியாக சொல்கிறாரு. பாண்டியன் அறிவுடை நம்பிட பிசிராந்தியார் என்ன சொல்கிறாரு, எப்பா மக்களுடைய நிலைமை கறிந்து நீ என்ன செய்யணும், வரி விதிக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னுடைய நாடு அழிஞ்சு போகும். எது போலன்னா, ஒரு வயலில் விளைந்திருக்கிறது நெல்லை யானை உண்ணட்டும் என்று விட்டால் அதில் காலில் மிதித்து நிறையா நெல் வீணாக போயிடும். அந்த விளைந்த நெல்லை அரிசியாக ஆக்கி கவலமாக உருட்டி உருட்டி அந்த யானைக்கு உணவாக கொடுத்தால் எத்தனை நாளைக்கு உணவாகும்? பரிவுதவ எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுவே என்று சொல்லி அந்த மன்னனை எச்சரிக்கிறார் என்று சொன்னால், அதெல்லாம் இந்த ஜனநாயக நாட்டில் சாத்தியமா? முடியாட்சி காலத்தில் சாத்தியமாக இருந்தது, இப்போ இல்லை. சரி, சங்க இலக்கியத்தை விட்டுட்டோம். இப்போ அக இலக்கியத்தில் ஒரு கூர்மையான பார்வையுடையவன் ஒரு கவிஞன். என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு குளம் இருக்குல்ல, இந்த குளத்தில் பசலை பறந்துருக்கும், பார்த்துருக்கோம் நம்ம. அந்த பசலை அப்படியே அள்ளி குடிக்கிறதில்ல, அது குடிதண்ணீர் இருக்கிற ஊரணியிலே பசலை படர்ந்துருக்கிறது. அந்த தண்ணீரை அப்படியே குடிக்க முடியாது. அப்போ தண்ணீரை குடிக்க விரும்புகிறவர்கள் நினைச்சுவார்கள், அது பசலையே அப்படியே தள்ளுவாங்க. பாசி படர்ந்துருக்கிறத அப்படி தள்ளி அந்த தண்ணியை முகர்ந்து குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே கீழே கையை கொண்டு வரதுக்குள்ளே மறுபடியும் சேர்ந்துடும். இதுக்கு எப்படி ஓமை சொல்கிறாரு, காதலனும் காதலியும் இருக்கிற பொழுது காதலன் பிரிந்த உடனே அவனுக்கு பசலை வந்துடுது. அவளுக்கு
ஆனால் அவளை தொடுகிற போது அந்த பசலை நீங்கி விடுகிறது. எது போலனா ஊருங்கேணி உண்டுரை தொக்க பாசியற்றே பசலை காதலன் தொடுவுளி நீங்கி விடுவுளி பரத்தலானே என்று அந்த சங்ககால பாட்டு குறுந்தொகை பாட்டு சொல்கிறது. நேற்று கூட பத்திரிகையாளர் மாலன் அவர்கள் குறுந்தொகையை பற்றி மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார். சங்க காலத்தில் அந்த இலக்கியங்கள் அவ்வளவு சொல்லிக் கொடுக்கின்றன, அவ்வளவு செய்திகளை சுமந்திருக்கின்றன. அதை யாருமே சங்க இலக்கியத்தை எடுத்து படிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் சங்க இலக்கியங்கிறது இப்போ சமீப காலத்தில் அது ஒரு அழிந்துபட வேண்டிய இலக்கியம் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அவ்வளவு புதையலான அவ்வளவு கருத்துக்கள் இருக்கிற அந்த சங்க இலக்கியத்தை நம்ம மதிப்பதற்கு தவறிவிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய குவிந்து கிடக்கிறது இந்த புத்தக அரங்குகளில். அந்த சங்க இலக்கிய பாடல்களையெல்லாம் தேவை வரும்போது அல்லது விரும்ப வருகிற போது ஏதாவது ஒரு சங்க இலக்கிய பாடலை எடுத்து பாருங்கள், உங்களுடைய மனங்க வருகிற பாடலாக அது இருக்கும். சரி, அதற்கு பின்னாடி பாரதியார் வருகிறார், பாரதிதாசன் வருகிறார். பாரதியார் என்ன சொல்கிறார்? ஒரு சமுதாய நோக்கோடு தான் அவருடைய கவிதையெல்லாம் இருந்தோம். பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிடித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாம்பார். படித்தவன் சூதும் பாவமும் செய்தால் போவான் பாவோ ஐயோன்னு போவான்பார். அப்போ இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயம் சீர்கெடுவதற்கு படித்தவன் ஒரு காரணமாக இருக்கிறதுனால மனம் கொதித்து சொல்லுகிறார். இப்படி தான் கவிதை இருக்கணும். படித்தவன் சூதும் பாவமும் செய்தால் போவான் ஐயோன்னு போவாங்கிறார். பாரதிதாசன் வருகிறார். பாரதிதாசன் என்ன சொல்கிறார்? பாரதியாருடைய விட்ட இடத்திலிருந்து தொடுகிறார். அவர் விதவை மனத்தையே அவர் என்ன செய்யலை, தொடவே இல்லை. பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கிறான், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் மறைந்தால் பின் மணத்தல் தீதோ, பாடாத தேனீக்கள் உளவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோங்கிறார். அந்த விதவையினுடைய அந்த துன்பத்தை, விதவைக்கு மறுமணம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்கிற அந்த கருத்தை வலியுறுத்துகிற நிலையில் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியமவை உண்டு, தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டவன் வரிசையாக உள்ளத்தை அடுக்கிட்டு கடைசியில் சொல்கிறாரு, தூய உள்ளம் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் வாங்கிய சண்டை இல்லை தன்னளந்தான் தீர்ந்ததாலே என்கிற தாயுள்ளத்தோடு எல்லோரும் வாழ பழகி கொள்ள வேண்டும். குடுமலையை தொட்டார், சிரிப்பை பற்றி சொன்னார் கவிஞர் நாகப்பன். சிரிப்பை பற்றி சொன்னார். உடுமலை நாராயணகவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பெரிய வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உடுமலை நாராயணகவி மிகச்சிறந்த சீர்திருத்த கருத்துக்களை தன்னுடைய கவிதைகள் மூலமாக திரைப்படங்கள் வாயிலாக பரப்பியவர். சிந்தித்த தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு, பிற ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது சங்கீத சிரிப்புன்னு வரிசையாக ஒவ்வொரு இனமாக சொல்லிகிட்டே வருவார். அது மட்டும் இல்லை, காசிக்கு போனால் கரு உண்டாகும்ன்ற காலம் மாறி போச்சு, இன்று ஊசியை போட்டால் உண்டாகும் என்ற உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு பாடுவார். அப்போ அறிவியலுடைய வளர்ச்சியை அந்த கவிஞன் மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறான் இல்லையா? இப்படி வரிசையாக மருதகாசி, உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமையாதாஸ், அதற்கு பின்னாடி வந்த கவிஞர்களெல்லாம் மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லுகிறார். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கவிஞர்களுடைய கருத்து, மைய கருத்து என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துவது எதுனா பொருளாதாரம் தான், பணம் தான். யாரிடம் பணம் இருக்கிறது, அந்த பணம் எப்படி வந்தது, அதை பற்றி சிந்திக்காமல் பணம் இருக்கிறவன்ட்ட தான் இந்த சமூகம் மதிப்பும் மரியாதையும் தருகிறது. அதை ஒரே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த பாட்டை பார்க்கும்போது. அதாவது திருச்சி தியாகராஜன் ஒரு கவிஞர், அவர் செங்கமலத்தீவன், இந்த பழைய கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும், செங்கமலத்தீவன் ஒரு படம், அதில் இது சம்பந்தம் இல்லாமல் அந்த பாட்டு வரும். அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு, எவ்வளவு தான் வந்துட்டு அவன் மோசமாக காரியங்கள் செய்து பணம் சேர்த்தாலும் அவனைத்தான் இந்த சமுதாயம் மதிக்குது. நல்ல அறிவுடையவன் நல்லா நடக்கணும், இந்த சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு யாருமே எந்த முக்கியத்துவமும் தருவதில்லை. அது மட்டும் இல்லை, எந்த மிருகங்களாவது பட்டினியில் செத்ததாக வரலாறு கிடையாது. 75 ஆண்டுகளுக்கு மேலே சுதந்திரம் பெற்றாலும் கூட இன்னும் பட்டினியில் சார்ந்து கொண்டிருக்கிறது இந்த மனித இனம்னு சொல்கிறார்.
சிந்தித்தால் சிரிப்பு வரும். பாட்டை நல்லா கவனிங்களேன். மனம் நொந்தால் அழுகை வரும். தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வில். சிந்தித்தால் சிரிப்பு வரும். மனம் நொந்தால் அழுகை வரும். தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வில். மோசடி பாதையிலே காசினை சேர்த்தாலும் பாசமுடன் புகழ் பாடி பல பேரும் வரவேற்பார். வாசமில்லா மென்மலராய் வாடிய ஒரு பூங்கொடியாய் வாழ்வினில் நல்லவனே தாழ்வினை அடைவதா. சிந்தித்தால் சிரிப்பு வரும். மனம் நொந்தால் அழுகை வரும். தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வில். வனங்களிலே திரியும் பறவை மிருகமெல்லாம். வனங்களிலே திரியும் பறவை மிருகமெல்லாம் வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை. வயிற்று பசியாலே வாடி மடிவதில்லை. மனதிலே சிறந்தவனாம் மண்ணிலே உயர்ந்தவனாம் மனிதனை நினைத்தாலே மாபெரும் வெட்கமடா. சிந்தித்தால் சிரிப்பு வரும். மனம் நொந்தால் அழுகை வரும். தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடரின் வாழ்வில் என்று அந்த திருச்சி தியாகராஜர். ஏதாவது கைதட்டலாம்ல? இல்லை ஒன்று பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கவிஞனுடைய பார்வையை பாருங்களேன். சமுதாயத்தில் காசு இருக்கிறவனுக்கு தான் மரியாதை இருக்குது. அந்த காசு அவன் எப்படி சேர்த்தானுங்கிறது யாரும் சிந்தித்து பார்க்கறது கிடையாது. உண்மையான உழைப்பில் வந்த காசு, உழைப்பில் முன்னேறி இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு மரியாதை கொடுக்கலாம். மோசடி பாதையிலே காசினை சேர்த்தாலும் போய் கார் கதவை திறந்து விடுறோம்ல. இந்த நிலை எங்கே வந்தது அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக எல்லா கவிஞர்களுடைய கவிதைகளை பார்க்கிற போது காசு தான். இல்லைன்னா என்னாகும்? பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, தந்தை இல்லை, தாய் இல்லை, யாரும் இல்லை. இல்லானு வேண்டால் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாய் சொல்லணும்னு சொல்கிற மாதிரி காசுதான் உலகம் என்பதை எல்லா கவிஞர்களும் படம் முடித்து காட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எல்லா கவிஞர்களையும் ஒரு தடவை பார்த்துட்டு கண்ணதாசனுடைய கவிதைகளை பார்க்கிற பொழுது மற்ற கவிஞர்களிடம் முழுமையான ஒரு அந்த பரிணாமம் இல்லை. வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலிருந்து வாழ்க்கையினுடைய இறுதி வரை பாடுகிற ஒரே கவிஞன் யாருன்னா கவியரசர் கண்ணதாசன் தான். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, அவர் எல்லா சிச்சுவேஷன் திரைப்படத்துக்கு பாடல் எழுதினாலும் கூட குழந்தையில் இருந்து கடைசி அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நிலை வரை எல்லா நிலைகளிலையுமே அவருடைய பாடல் இருக்கிறது. இப்போ குழந்தைக்கு என்ன பாடினார்? மழை கூட சில நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையெல்லாம் நீயாகுமா, அம்மா என்றழைக்கின்ற சேயாகுமா. சரி, கொஞ்சம் வளர்றான். மாபெரும் சவைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் சொல்றார்ல. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரிய வளர்ப்பாள் தமிழன்னை, கலங்கம் நேர்ந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. தாயினுடைய மானத்தை காப்பதற்கு ஒரு எந்திரி எழுந்து வருகிறார் இல்லையா? சரி, காதல் அரும்புகிறது. இந்த காதல் பாட்டு கண்ணதாசன் மாதிரி யாரும் பாட முடியாதுங்க.
ஒரு கவிஞனுக்கு கற்பனை இருக்கணும், ஓமையை கையாள தெரியணும். இதை எல்லாவற்றையும் சரி விகிதத்தில் கலந்து பாடலை தந்தவன் கவியரசர் கண்ணதாசன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அடுத்த அடி போடுறார் பாருங்க. பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பனி போல நாணமதை, அது பாருங்க, அது கற்பனையே, எப்படி கற்பனைங்க அது. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. இன்னொன்று கண்ணதாசன் ஒரு மிகச்சிறந்த சிறப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? குடும்ப உறவு சிக்கலை பாடுவதில் கண்ணதாசனுக்கு நிகர் கண்ணதாசன் தான். அது அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற உறவாக இருந்தாலும் சரி, இல்லையா, அக்கா அண்ணனுக்கு இருக்கிற உறவாக இருந்தாலும் சரி, தந்தை மகனுக்கு இடையில் இருக்கிற உறவு சிக்கலானாலும் சரி, இவற்றையெல்லாம் மிக 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 அருமையாக சித்தரித்து காண்பித்த ஒரு கவிஞன் உலக வரலாற்றில் இருக்கிறான் என்று சொன்னால் கவியரசரை தவிர யார் இல்லை. நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு பொண்ணு விரும்பிய கணவனை மணக்க முடியலை, வீட்டில் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய மனம் எப்படி இருக்குங்கிறத எந்த கவிஞனும் இப்படி கற்பனை பண்ணக்கூடாதுங்க. இதயம் காட்டும் கண்ணாடி வதனமில்லையா, இருவிழிகள் படைத்திருந்தும் தெரியவில்லையா, சிதறிய நல் வார்த்தைகளில் புரியவில்லையா, சிந்தையிலே தெளிவுடையார் யாரும் இல்லையா, சிரிக்கச் சொன்னார் சிரித்தேன், பார்க்கச் சொன்னார் பார்த்தேன், எனக்கெனவோர் உணர்ச்சி இல்லை தோழி, காதல் இன்னமுதே அழிய நீ வாழி. அப்பா பற்றி சொல்கிறா. ஆடை என்று கேட்டவுடன் தந்தவர் தானே, அணிமணிகள் வகை வகையாய் செய்தவர் தானே, ஆடை என்று கேட்டவுடன் தந்தவர் தானே, அணிமணிகள் வகை வகையாய் செய்தவர் தானே, அழகு மகள் இளமை கண்டு மகிழ்ந்தவர் தானே, ஆசை கண்டு சேர்த்து வைக்க மறந்ததும் ஏனோ, சிரிக்கச் சொன்னார் சிரித்தேன், பார்க்கச் சொன்னார் பார்த்தேன், எனக்கெனவோர் உணர்ச்சி இல்லை தோழி, காதல் இன்னமுதே வாழிய நீ வாழி. ஏதோ கச்சேரி நடத்துன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கவிஞனுடைய உண்மையான முழுமை பரிணாமம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கண்ணதாசன் தான் எடுத்துக்காட்டுங்க. ஏன்னா கண்ணதாசனுங்கிறது கவிஞர்களில் செம்மாந்து நின்றவன். அவன் யாரை பற்றியும் கவலைப்படலை. காதல் தோல்வி ஆயிடுச்சு, நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை, காயும் நிலா வானந்தால் கண் உறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண் உறங்கவில்லை, பெண் உறங்கவில்லை. இது காதல் தோல்வி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி.
சரி, சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கல் இருக்குது பாருங்க. இந்த சிக்கலை வந்துட்டு கண்ணாசம் மாதிரி படம் முடிச்சு காமிச்சு யாரும் இல்லை. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. காசு இல்லைன்னு சொன்னால் அண்ணனுக்கு உறவு கிடையாது, தந்தை உறவு கிடையாது, தாய் உறவு கிடையாது. காசை மையமிட்டுத்தான் இந்த வாழ்க்கை என்ன உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது 8 குஞ்சுகள் பெற்ற உடுத்தவுடன் சோறு போட்டவன் யாரடா, சோறு போட்டவன் யாரடா. அடுத்தடியை பாருங்களேன். எந்த கவிஞனும் அந்த உச்சியை தொட முடியாதுங்க. வளர்ந்த குஞ்சிகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. ஒரு குரங்கு மரத்தில் இருந்துச்சு. அந்த குரங்கு கீழே பார்த்துச்சு. கீழே ஒரு பாம்பு ஊறிக்கிட்டே போச்சு. அந்த பாம்பை ஏதோ விளையாட்டு காமிக்கணும்னு அந்த குரங்கு கீழே இறங்கி வந்து அந்த பாம்பை பிடிச்சி பாம்பு நல்லா சுற்றிக்கிச்சு. கையில் சுற்றினா பயங்கரமாக சீருது. கொஞ்ச நேரம் விளையாட்டு மாதிரி தெரிஞ்சு அப்புறம் இது பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இது வர்ற அவசியம் பார்த்துட்டு எல்லா குரங்கும் வந்து கூடிச்சு. சுற்றி பார்க்குது. இப்படி சுற்றிடுச்சு அப்படின்னு சீருது. அந்த குரங்குகளை பார்த்து இது சீருது. அதனால் இது ரொம்ப விஷமான பாம்பு, நாங்கள்லாம் இருக்க முடியாது அப்படின்னு எல்லா குரங்கும் அதை விட்டுட்டு போயிடுச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த குரங்கு சாப்பிடலாம், ஒன்று சொல்லல, ஒரு மாதிரி மயக்கம் அதுக்கு. சரியா? இது சீறிக்கிட்டே இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அதுவே செத்து போகும், ஒரு குரங்கே செத்து போகிற நிலைக்கு வந்துடுச்சு. அப்போ ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஞானி மாதிரி வந்தார். வந்த உடனே இப்போவாது நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரோ வர்றாங்க போல் இருக்கு அப்படின்னு அந்த குரங்கு நினச்சிச்சு. அவர் பக்கத்தில் அந்த குரங்கு பக்கத்தில் வந்து என்ன சொன்னார், ஏய் கையை சுற்றிச்சில் உதறி விடு அப்படின்னு சொன்னார் பாருங்க. இந்த குரங்கு சொல்லிச்சு, உதறி விட்டால் கடிச்சு விடும்ல. கடிச்சு விடுமா? பாம்பு செத்து ரொம்ப நேரம் ஆச்சு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு அவர் வாட்டில் போயிட்டார். இதுதான் மனிதனுடைய நிலைமை. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடாங்கிறார். இந்த அடியெல்லாம் யாராலையும் போட முடியாதுங்க. இது கண்ணதாசன் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னார். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் காலம் வென்றுவிடும், வாங்கடா வாங்கம்பார் இல்லையா? குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லையம்பார். பணம் இருந்தால் பணம் இருந்தால் தான், பணம் தான் உலகத்தை ஆட்டு வைக்கிறது, பணம் தான். சரி, அப்போ என்னதான் இதுக்கு விடிவு காலம் அப்படின்னா, ஒரு சமரசத்துக்கு வந்துடணும். இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்ன செய்யணும் அப்படின்னா, மனசை நிம்மதியாக வச்சுக்கிறணும். ரொம்ப பணம் வந்ததுன்னா ரொம்ப ஆடவும் கூடாது, பணம் இல்லைன்னா வருத்தப்படவும் கூடாது. இப்படிப்பட்ட சமநிலை வந்துருச்சுன்னா நிச்சயமாக என்ன செய்யலாம், நம்ம ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா பிறக்கிற புத்தாண்டு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும் கூட. அதனால் ரொம்ப பேரை காண எல்லாம் புத்தாண்டு கொண்டாட போயிட்டாங்க போல் இருக்கு. கண்ணதாசனுடைய கதை மாஸ்டர் பீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் சொல்கிறார், ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. மனுஷன் சந்தோஷமா இல்லை வாழ்க்கையில்? பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் துயரமில்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. சிரிக்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஏன்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றது தானே. காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழாய் கீழது மேலாய் வரும், சுந்தரம்பிள்ளை சொல்லுவார். இந்த வாழ்க்கைங்கிறது அப்படி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான வாழ்க்கை. இன்பம் யாவுமே துன்பம் ஆகுமே இதுவான் வாழ்வின் அனுபவமேன்னு பாடுவார் ஒரு கவிஞர். இன்பம் யாவுமே துன்பம் ஆகுமே இதுதான் வாழ்வின் அனுபவமேன்னு பாடுவார். அதனால் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஓரளவுக்கு பையன் இப்போ சரியில்லையா பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. மனைவி சரியில்லையா பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவை நல்ல மனைவி நல்ல கணவன், நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம்னு அவர் தான் பாடுவார். வேறென நீ இருந்தாய் அது வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் இல்லையா? இப்படி நான் என்ன நினைக்கிறேனோ அது நீயாக இருக்க வேண்டும் என்கிறது தான் நல்ல இல்லறத்துக்குடைய இலக்கணம். அது கண்ணதாசன் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால் பிறக்கப் போகிற புத்தாண்டு மிகச்சிறந்த புத்தாண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. கடைசியில் ஒன்றை சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாம் இருக்க தான் செய்யும், போகத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். சகோதரர்களுக்குள்ளே இப்போ பாருங்களேன், 5 பைசா 6 பைசா ஒரு சின்ன வரப்பு தகராறுக்கே அடிதடி. 5 பைசாவுக்கு கொண்டுடுறாங்க. தாயை என்ன பண்ணுறான்? கள்ள தூக்கி போட்டுடுறான். இப்போ பேப்பரை செய்தித்தாளை பிரட்டினாலே எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு தான் இருக்குது. முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டு வருகின்றன. தாய் தந்தையர் என்ன செஞ்சனா, எல்லா மகன்களும் என்ன முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்கு தான் முதன்மைப்படுறானே தவிர, அந்த தாய் தந்தையர் நம்ம எப்படி வளர்த்தார்கள், அவர்களை கடைசி வரை கண்ணுங்கருத்துமாக காக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் இருக்கிறார்கள். 10 மாதம் சுமந்து பத்தால பகரிரவாய் ஒளித்திறந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தால், மேதினியில் நாம் வாழ்வச் செய்தால், அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதோட மறப்பவர் மனிதர் இல்லைன்னு சொல்லி எல்லா கவிஞர்களும் பாடித்தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை யாருமே பின்பற்றுறது கிடையாது. ரொம்ப எந்திரமயமாகிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையே எந்திரமயமாகி போச்சு. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்போம், கொஞ்சம் நேரம் சிரிப்போம், கொஞ்சம் நேரம் நண்பர்களோடு அலாவலாகுவோம். ஏன்னா இந்த பணம் தான் முதல் குறிக்கோளாக இருக்கும் போச்சுன்னு சொல்லும்போது, அதனால தான் அந்த பண பேயின்னாங்க. பிடிச்சவனை விடாது. பண பேயின்னு சொல்கிறது அதான். பணம் வேண்டும் தான் வாழ்க்கைக்கு. ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைனார் திருவள்ளுவரே சொல்லி போயிருக்காருல்ல. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவரே சொன்னார். திருவள்ளுவர் சொன்னதை விட அப்புறம் வேறு என்ன அத்தாட்சி வேணும் நமக்கு? பொருள் வேணும் தான். ஏன் இவ்வளவு சேர்க்குறீங்க? ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. ஊரப்பெல்லாம் வளைச்சி போடுறியே, கோடி கோடியாக சேர்க்குறியே. ஏன்னா ஒரு 300 வருஷம் 400 வருஷம் நமக்கு வாழ்நாள் உண்டு அப்படின்னு சொன்னால் சேர்க்குறதுல அர்த்தம் இருக்குங்க. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலக திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்கிறார். நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை, அப்படிப்பட்ட பெருமையுடையது இந்த உலகு. ரொம்ப அருமையாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஊரெல்லாம் கூடி ஒக்கல் அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையிடும் காட்டிட கொண்டு போய் சுட்டிட்டு நீரிலில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அவ்வளோதான் எல்லாச்சே. அது வரைக்கும் தத்துவமாக பேசிட்டு பணத்தை முன்னாடி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. எவ்வளோ சம்பாதிச்சார், என்னத்தை கொண்டு போனார், என்னையா காசு, என்னையா பணம், சேர்த்து வச்சு என்னையா செய்ய போகிறோம் அப்படின்னா பெரிய தத்துவமாக பேசிட்டு போவாங்க. ஊரில் ஒரு முங்கி எந்திரிச்ச உடனே என்ன அவன் என்ன வட்டி கொடுக்காமல் இருக்கான்மா, அடுத்த நிமிஷமே அது மாறிடுது பாருங்க. மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுங்கிறத ரொம்ப அருமையாக படம் பிடிச்சி காமிச்சது கண்ணதாசன் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் என்ன செய்யுங்க, வாழ்க்கைனா பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும்.
வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி நிலைக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இருக்கீங்களா? உங்களுக்கு கீழே இருக்கிறவனை பாருங்க, ஏன் மேலேயே பார்க்குறீங்க? அவன் அம்மனை மாதிரி கோடீஸ்வரன் ஆகிட்டான், அவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், அப்படி பார்க்கக்கூடாது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஆகவே கவியரசர் அப்படின்னா அந்த பட்டம் அவருக்கு தான் பொருந்தும், வேறு யாருக்கும் முடியாது. அதான் செம்மாந்து சொல்லுவார், கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் யானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலை மிகு பொருளென் செல்வம், இவை தரியென்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக, செல்வர்தம் தழியில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் முகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறந்தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனிவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இறந்தால் என் மனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள், இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாது இருக்கையான் வடவிலங்கல்லன், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்தே ஏகுமென் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உறம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று சொல்லி மிகச்சிறந்த கவிதாபடத்தை நிறுவிவிட்டு சென்றிருக்கிறான் கண்ணதாசன். ஆகவே கவிஞர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வகையில் கடன்பட்டிருக்கிறார்கள், இந்த சமுதாயம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே எழுந்திருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு அளித்த பப்பாசி நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.